சொல்லுடி. என்னடி உன்னை கீழே எங்கெங்கெல்லாமோ தேடிட்டு இருந்தா கடைசியில மாடியில வந்து இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க? ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஏதோ எல்லாமே என்னை கையை விட்டு போன மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஸ்ரீ. கண்மணி, எனக்கும் உன்னோட நிலைமை புரியுது. அதுக்கு நீ சோகமாவே உட்காந்துருந்தீனா எல்லாமே சரியாயிடுமா? வேற என்ன ஸ்ரீ பண்ண சொல்ற? எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நான் சந்தோஷமா இருந்தா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா சொல்லு? சரி, இப்ப அதுக்கு ஏதாவது பண்ணலாம். அதுக்குன்னு நீ இப்படியே உட்காந்துருந்தீனா நல்லாவா இருக்கு? நீ கார்த்திக் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தியா? கார்த்திக் அங்க இருக்காரா? இல்ல ஸ்ரீ, கார்த்திக் அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல கூட்டிட்டும் போக மாட்டாரு, இதுல தனியா விட்டுட்டும் போக மாட்டாரு. அதனால கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டாரு. ஆனா அவர் வீட்லயும் இல்ல. அவங்க வீட்ல வேலை பார்க்குற அந்த அண்ணன்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். அவர் அங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணா சீதாக்கா ஒரு வாரமா கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கே வரலன்னு சொல்லிட்டாரு. வேற எங்க தான் கார்த்திக் போயிருப்பாருன்னு எனக்கு தெரியல. நானும் அத்தனை வாட்டி கால் பண்ணிட்டேன், கார்த்திக் எடுக்கவே இல்லை. கார்த்திக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கண்மணி? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. கார்த்திக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா அங்கே ஒர்க் பண்ணுற 2 டாக்டர்ஸ் தான், சந்தோஷும் ஜெஸியும் தான். பட் ஆனால் சந்தோஷ் டாக்டர் வீட்டுக்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சந்தோஷ்க்கு பெரிய ஃபேமிலி, அவங்க வீடு ரொம்ப பெரிய வீடு. அப்புறம் ஜெஸி வீட்டுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜெஸிக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. அதனால் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸ்ரீ. இதழ் குட்டியை கூட்டிகிட்டு வேற எங்கே போயிருப்பாரு? எனக்கு இதெல்லாம் நினச்சிதான் ரொம்ப கவலை. என் கைக்குள்ளேயே இருந்து வளர்ந்துட்டாளா? இப்போ திடீர்னு என்னை விட்டு போகவும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கண்மணி, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுடி. நீ கார்த்திகை மிஸ் பண்றியா இல்ல இதழ மிஸ் பண்றியா? எனக்கு ரெண்டுமே 2 கண்ணு தான் ஸ்ரீ. கார்த்திக் ஒரு கண்ணு, இதழ் ஒரு கண்ணு. 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரையும் தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இதழ் தான் என்னோட உயிர்னா, கார்த்திக் தான் என்னோட உலகம். அப்படியே நான் மாறிட்டேன் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் இதழ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கார்த்திகை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கார்த்திக் தான் எனக்கு எல்லாமே ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம்னு நானா அது கார்த்திக் கூட மட்டும்தானு என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு ஸ்ரீ. அதை யாராலையுமே மாற்ற முடியாது. என்ன இந்த புள்ள கார்த்திக் தம்பி தான் வேணும்னு இவ்வளோ உறுதியா பேசிட்டு இருக்கு? நம்ம வேற வீட்டில் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டோமே. இல்ல, கார்த்திக் தம்பிலாம் அந்த குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாரு. அவர் பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த பொண்ணோட பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு குழந்தையோட வேற இருக்காரு. அவரை போய் கல்யாணம் பண்றேன்னு ஒத்த கால நிக்கிறா. நாளை பின்ன அந்த பொண்ணு கார்த்திக்கோட சேர்ந்து வாழணும்னு வந்துச்சுன்னா இந்த பிள்ளை என்ன பண்ணுவா? ஐயோ, அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்குப்பா. வேண்டாம், கல்யாணம் பண்ணி கொடுக்கறதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். நல்லபடியா நல்ல முறையில கல்யாணம் பண்ணி கொடுப்போம். நான் கூட நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதை நினைச்சு நீ இதெல்லாம் மட்டும் நினைச்சுதான் ஃபீல் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டி. ஆனா நீ கார்த்திக்கே எவ்வளவு தூரம் லவ் பண்றியா? அதான் சொன்னேனேடி, ஃபர்ஸ்ட் எனக்கு இதழ் குட்டி தான் என் கூட ரொம்ப அட்டாச் ஆனா. போக போக தான் கார்த்திக்கையும் நான் லவ் பண்றேன்னு எனக்கே தெரிய வந்துச்சு. கார்த்திக் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்பவே கத்தி சொல்லணும்னு தோணுச்சு, நானும் உன்னை லவ் பண்றேன் கார்த்திக்னு. ஆனா அப்ப சொல்லல, அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸ்டெஃபி வேற நடுவில் வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஸ்டெஃபி மட்டும் அந்த இடத்துக்கு வரலனா நான் கார்த்திக் எவ்வளவு தூரம் லவ் பண்றேன்னு எனக்கே தெரியாம இருந்திருக்கும். ஐயா, இந்த பிள்ளை என்னென்னமோ பேசிட்டு இருக்கு. இந்த பிள்ளை மனசுல பெரிய ஆசையா வளர்றதுக்குள்ள நம்ம போய் இவங்க அண்ணன் கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது சீக்கிரமா நடத்த சொல்லணும். இல்லைனா இந்த பிள்ளை வாழ்க்கையை கெட்டு போயிடும். நான் போறேன், போய் அவங்க அண்ணன்ட்ட பேசி இந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க வர சொல்றேன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் இந்த பிள்ளைய நம்ம கண்ட்ரோல்லே வச்சு ஒரே வாரத்துல கல்யாணத்தையும் முடிச்சு அனுப்பிடலாம். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். சரி, இன்னொரு வாட்டி வேணா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஏதாவது ஆப்ரேஷன் இல்ல சும்மா ஓபி கூடவா வந்திருக்க மாட்டாரு? எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பாருடி. அது எப்படிடி ஹாஸ்பிட்டலை கட்டி விட்டுட்டு சும்மாவே வரப்பாங்க? அப்படிதான் ஸ்ரீ நானும் நினைச்சேன். 2 நாளா 15 வாட்டி கால் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப வரைக்கும் சீதாக்கா இன்னும் கார்த்திக் வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு கால் பண்ணியா? இல்லடி, காலையில இருந்து கால் பண்ணல. டெய்லியும் விடாம பண்ணிட்டே இருடி. ஒரு நாள் அது வருவார்ல, அப்ப பாத்துக்கலாம். கையும் களவுமா போய் ஹாஸ்பிட்டலே பிடிச்சிருவோம். சரி, நீ சொன்ன நம்பிக்கையோட கால் பண்ணி பாக்குறேன். போனை கீழே வச்சுட்டு வந்துட்டேன்டி. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீதாக்கா, இன்னைக்கு கார்த்திக் சாரோட ஆபரேஷன் இருக்குல்ல, வருவாரா? எத்தனை நாளா லீவு? அப்படி என்னதாங்க அவர் லைஃப்ல நடக்குது தெரியலடி. நேத்து வந்தாரு, வந்து ஜோதி அம்மாவை மட்டும் செக் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் வந்ததை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, எஸ்பெஷலி கண்மணி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. அதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப எனக்கு தெரிஞ்சு கண்மணிக்கும் கார்த்திக் சாருக்கும் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்மணிக்கு மட்டும் எதையுமே தெரியாம பாத்துக்க மாட்டாருடி. எல்லாமே கண்மணி கிட்ட சொல்லிடுவாரு. ஆனா என்னன்னு தெரியலையே, 2 பேருக்கும் என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ஒருவேளை கார்த்திக் சார கண்மணி வேணான்னு சொல்லிட்டாரோ? ஆமா, பின்ன இந்த மூஞ்செல்லாம் யாருக்கா பிடிக்கும்னு சொல்லுவா? ஏங்கா, டாக்டர்ன்றதை தவிர வேற ஏதாவது நல்ல குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசுறாரா? யாரையுமே இப்படி நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவரெல்லாம் எப்படிக்கா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம்? அதுவும் இல்லாம குழந்தை வேற. ஏய் சோரிடி, வாய மூடு. என்னத்த சொல்ல? சார் வாங்க சார். சீதாக்கா, ஜோதி அம்மாக்கு ஆபரேஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணியாச்சு சார்.
காலையில் சாப்பாடு எதுவும் கொடுக்கல, குளுக்கோஸ் மட்டும்தான் ஏறி இருக்கு. ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகலாமா சார்? டைம் 9:30 ஆயிடுச்சுல, ஷார்ப்பாக 10 o'clock ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சந்தோஷ் எங்க? டாக்டர் சந்தோஷ் ஆன் தி வேல இருக்கிறதா சொல்ல சொன்னார் சார். ஓகே, நான் ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கு 2-3 hours ஆகும். அது வரைக்கும் இதில் ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு போகிறேன். அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சார். அப்புறம் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப்புக்கு எந்த நர்ஸ் எல்லாம் வராங்க? சார் நர்ஸ் ரம்யாவும் நர்ஸ் கவிதாவும் வராங்க சார். தோ இங்கே நிற்கிறாங்களே, இந்த மேடம் வரலையா? இல்லை சார், அவங்களுக்கு ஓபி டியூட்டி இருக்கு. ஓபி டியூட்டியை மாற்றி ரம்யாவுக்கு கொடுத்துட்டு இந்த மேடம் எங்க கூட அனுப்பி வைங்க. அங்கே வந்து நின்று பார்த்தா தான் இந்த ஃபீல்டோட கஷ்டம் புரியும். ஓகே சார். இதில் குட்டி, டாடி உனக்கு பேக்ல நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு இந்த ப்ளே ஏரியாலே விளையாடிட்டு பால் எல்லாமே ஆற்றி வச்சிருக்கேன் தங்கம். நீ சமத்தா சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அப்பா வரதுக்கு 3 hours ஆகும். சாரி லேட் ஆகும். ஓகேவா? அப்புறம் யாரு வந்து கூப்பிட்டாலும் அப்பாவை விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்பா வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரியா? இதழ், அம்மா கூப்பிட்டாலும் போக கூடாது. நான் சொல்றேன்ல, நான் வர வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். யார் கூப்பிட்டாலும் நீ போக கூடாது. அம்மா கூப்பிடுவாங்க, அம்மா வருவாங்க, அம்மாட்ட நான் போவேன், அம்மாட்ட நான் சோச்சி சாப்பிடுவேன், அம்மாட்ட நான் போகணும். இதழ், நான் சொல்றதே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் இப்ப ஆபரேஷனுக்கு போனேன்னு டென்ஷன் பண்ணாத இதழ். யார் கூப்பிட்டாலும் போக கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது மீறி நீ போன, அதுக்கப்புறம் உங்க அப்பாவை நீ பார்க்கவே முடியாது. உங்க அம்மா கிட்டே நீ இருந்துக்கோ. என்ன புரிஞ்சுதா? சார் அவ குழந்தை சார், அவளுக்கு என்ன சார் தெரியும்? நீங்க அம்மானு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவங்க தான் அம்மானு காமிச்சிங்க, அதனால அவ பழகிட்டா. இப்போ போயிட்டு அவ அம்மா இல்ல நான் அப்பா இல்லைன்னு சொன்னா அவளுக்கு என்ன சார் புரியும்? பாவம் சார், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சீதாக்கா பண்ண சொல்றீங்க? என் நிலைமை அப்படி இருக்கு. ஏன்டா இப்படி வந்து மாட்டணும்னு இருக்கு. சார் இந்த டென்ஷன் எல்லாத்தையும் விட்டுருங்க. இதழ் குட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். யாரு வந்து கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். கண்மணியே வந்து கேட்டாலும் நான் தர மாட்டேன். கார்த்திக் சார் வரட்டும்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற போறீங்க சார். டென்ஷன் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா போங்க சார். சரி சீதாக்கா, உங்களை நம்பிதான் நான் போறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க சார், நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ் வந்தா சீக்கிரமா என்னோட கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். இதழ், அல்லாம அப்பாக்கு பாய் சொல்லு தங்கம். சரி ஓகே, சாரி. அழக்கூடாது. ஆன்டி கிட்ட பத்திரமா இருக்கணும். ஓகே? சரி அக்கா பாத்துக்கோங்க. சரி சார், பாத்துக்கிறேன். இதழ் குட்டி. ஹலோ சார். ஆபரேஷனுக்கு தேவையானதெல்லாம் ஆபரேஷன் தியேட்டர்ல போய் எடுத்து வைங்க. ஓகே சார். போடி போ, இன்னைக்கு நீ செத்த. போச்சு, இந்த ஆபரேஷன் இந்த பிளட் எல்லாம் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஓபியை கேட்டு வந்தேன். இப்ப மறுபடியும் நான் அங்கேயே போ சொல்றாரு சீதாக்கா. எனக்கு பயமா இருக்கே. ஹே லூசு, கார்த்திக் சார் அப்படிதான் கலாய்ச்சிட்டு இருப்பாரு. டென்ஷனா இருக்கு வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா விட்டுருவாரு. போ. சரி, உயிரோட வந்தனா பாருங்க, அப்படி இல்லைன்னா இங்கே எங்கேயாவது ஒரு குழியை தோண்டி புதைச்சிருங்க. சரி போயிட்டு வா. இதழ் குட்டி, நீ சமத்து குட்டில அழக்கூடாது தங்கம். சாக்கி சாப்பிட்றீங்களா? சாக்கி வேணும். அழாம இருந்தீங்கன்னா ஆன்ட்டி உங்களுக்கு நிறைய சாக்லேட் தருவேன். அழக்கூடாது. என்ன ஒரே செகண்ட்ல கண்ணீர்ல எங்கே பறந்து போயிடுச்சு? அடி பாவி, அப்ப இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தியா நீ? சரி வா, சாக்கி தரேன். இதழ், சாக்லேட்டை கையில கொடுத்தா ஜாலி ஆயிடுறேன்னு. சரி சமத்தா சாப்பிடுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா, இங்க ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க. பேரு ஜோதிமா. எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்கள பார்க்கணும். ஓ அப்படியா? அவங்களுக்கு இன்னும் 1/2 hourல ஆப்ரேஷன்மா. இப்போ அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஆனா வார்டில் தான் இருப்பாங்க. போய் பாருங்க. 2nd floor, ரூம் நம்பர் 306. தேங்க்யூக்கா. ஹாய் செல்ல குட்டி. பாய் குட்டி. இப்போ ஒரு அவசர வேலையா போறேன். உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். பாய். அச்சோ கியூட்டி. பாய் தங்கோ. அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன்மா. நீங்க நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணுமா. உங்களை விட நான் தான் ரொம்ப பதட்டமா இருக்கேன். நீங்க நல்லபடியா ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரணும். பழையபடி உங்க மடியில நான் படுத்துட்டு சந்தோஷமா நம்ம சிரிச்சு பேசி விளையாடணும். அம்மா, நீங்க கொஞ்சம் மனதைரியமா இருங்கம்மா. ஐயா ராம, பயப்படாதையா, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா திரும்பி வருவேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஐயா. ஜோதிமா. அம்மாடி, ஜனனி, நல்லா இருக்கியா கண்ணு?
ஆ நல்லா இருக்கேன் ஜோதிமா. இன்னைக்கு உங்களுக்கு ஆபரேஷன் கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஜனனி இங்க எதுக்கு வந்தீங்க? ராம், நான் உங்களை பார்க்க வரல, அம்மாவை பார்க்க வந்தேன். ஐயா ராம, ஏயா பிள்ளைய வையிற? பிள்ளை நல்ல பிள்ளையா? எம்மாடி, நீ வரதுக்கு முன்னாடி தம்பிக்கிட்ட தாம்மா பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பொழைச்சு வருவேனா வரமாட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனா என் பிள்ளை நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணுமா. பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்காமா. என்னைக்கு அவன் மனசு மாறும்னு எனக்கு தெரியலம்மா. ஒருவேளை நான் செத்துட்டேன்னா கூட மேல இருந்து அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா. கண்ணு, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா அவன்கிட்ட. அம்மா, நீங்க கவலைப்படாம பத்திரமா ஆபரேஷனை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு வாங்க. நாங்க உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ராம் கிட்ட பேசுறேன், அவர் கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரு. ஜனனி ப்ளீஸ், அம்மாவை பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. தேவையில்லாம என்னோட பர்சனல் எல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க ஜனனி. உங்களுக்கு இன்னைக்கு காலேஜ் இருக்குல்ல, நீங்க கிளாஸ்க்கு கிளம்புங்க. இன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டேன் ராம். இன்னைக்கு நான் ஃபுல்லாவே அம்மா கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க. ஏங்க நீங்க யாருங்க எங்க அம்மா கூட இருக்கிறதுக்கு? கிளம்புங்க. ஏங்க டார்ச்சர் பண்றீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ராம். நீங்க தான் என் மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், பேஷண்ட்டை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிட்டு போகணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. சிஸ்டர், ஆபரேஷன் எவ்வளவு நேரம் நடக்கும்? 2.5 இருந்து 3 hours வரைக்கும் நடக்கும் மேம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே நின்று டிஸ்டர்ப் பண்ணாம விசிட்டிங் ரூம்ல இருங்க. ஓகே சிஸ்டர். சார், உங்க பேரு தானே ராம்குமார்? ஆமா சிஸ்டர். உங்களை கார்த்திக் டாக்டர் கூப்பிடுறாரு. அவரை மீட் பண்ணிட்டு சில பேப்பர்ஸ்லாம் சைன் போடணும், அதை மட்டும் போட்டுட்டு வந்துருங்க. ஓகே சிஸ்டர். ஓகே, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, நான் கார்த்திக் டாக்டர்கிட்ட போய் பேப்பர்லாம் சைன் போட்டு வரேன். உனக்கு எதுவும் ஆகாதுமா. நீ கண்டிப்பா நல்லபடியா திரும்பி வருவ. அந்த நம்பிக்கையோட போயிட்டு வாமா. ஆமாம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க மறுபடியும் வந்து அம்மாடி ஜனனி அப்படின்னு கூப்பிடுவீங்க பாருங்க. ஆ சரி கண்ணு, அந்த நம்பிக்கை இருக்கு. உன்னை நம்பிதான் என் பையனை இங்க விட்டுட்டு போறேன். அவன்கிட்ட கொஞ்சம் பேசுமா. நான் சத்தியம் வாங்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த சூழ்நிலையில வேண்டாம். நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பழசெல்லாம் மறக்க சொல்லி கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க சொல்லு கண்ணு. அது போதும் எனக்கு. அவன் வாயால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே நான் பாதி குணமாயிடுவேன் கண்ணு. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி கண்ணு, பாத்துக்கோ. ஐயா ராம, நான் போயிட்டு வரையா? சரிம்மா. சார், தப்பா எடுத்துக்காதீங்க, லேட் ஆகுது. 5 minutesக்குள்ள கூட்டிட்டு வர சொன்னாரு. ஷார்ப்பா 10 o'clock ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு கார்த்திக் சார் வெயிட் பண்றாரு. ஓகே சிஸ்டர், நான் போய் பார்க்கறேன். ராம், கார்த்திக் சார் பார்த்துட்டு விசிட்டிங் ரூமுக்கு வந்துருங்க, நாங்க வெயிட் பண்றேன். நல்லா ஹாயா படுத்துருங்க, எனக்கு என்னன்னு. செம்பா, இப்பதான் குளிச்சுட்டு வந்து உட்கார்றேன். என்ன உனக்கு? என்ன உனக்கா? அங்க உங்க தங்கச்சி என்னென்னலாம் பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சாதானே இப்படி ஹாயா உட்காந்துருப்பீங்க. அவனுக்கு டென்ஷன் ஆகுது, பிபி ஏறுது, மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. ஐயய்ய, எதுக்கு இப்படி 1000 வாழை பட்டாசு மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்க? என்னென்ன விஷயத்த சொன்னாதானே தெரியும். வீட்டுல யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு தெரியலனா எல்லாரும் பின்னாடி போய் சுத்திக்கிட்டா இருக்க முடியும். யாருக்கு என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லுங்க. அங்க உங்க தங்கச்சி என்னென்னலாம் பேசிட்டு இருக்கா தெரியுமா? ஐயோ, இவ்வளவு நேரம் கண்மணி நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தத செம்பாக்கா கேட்டிருப்பாங்களோ? கிறுக்கா நீ? அப்பையில இருந்து என்ன பேசினா தெரியுமா, என்ன பேசினா தெரியுமான்னு கத்திக்கிட்டே இருக்க. என்ன பேசினான்னு சொன்னாதானே தெரியும். உங்க தங்கச்சிக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆனா அது அந்த டாக்டரோட மட்டும்தான் ஆகணுமா. அப்புறம் அவன் பெத்து போட்டிருக்கானே ஒரு குழந்தை, அதையும் சேர்த்து இவதான் வளர்க்க போறாளாம். இவளையும் வளர்த்துக்கிட்டு அவனுக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்க போறாளாம். இப்ப போதுமா? நல்லா ஹாயா உட்காந்துட்டு வேடிக்கை பாருங்க உங்க தங்கச்சி அங்க போய் வாழ்றத. செம்பா, என்ன சொல்ற? ஆமா, அவ ரோஜா கிட்ட பேசினதை நான் என் காதால கேட்டுட்டு தான் இப்ப வரேன். அவளை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. அவளை திருத்தணும்னா ஒரே வழிதான் இருக்கு. வேற ஏதாவது ஒரு மாப்பிளைய பார்த்து சீக்கிரமா கண்மணிக்கு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அப்ப அவன் கூட சேர்ந்து வாழும்போது அந்த குழந்தைய மறப்பா, அந்த கார்த்திக் டாக்டரையும் மறப்பா. என்ன புரிஞ்சுதா? சரியா சொன்ன செம்பா, நான் இப்பவே போறேன். நம்ம ஒரு 3 மாப்பிளை பார்த்து வச்சிருந்தோம்ல, அந்த 3 மாப்பிளை ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோசியக்கார்ட்ட கேட்டு அதுல எந்த பொருத்தம் நல்லா இருக்குன்றத அந்த மாப்பிளை கிட்ட போய் பேசி அவங்க வீட்டுல நாளைக்கே வர சொல்றேன். பொண்ணு பார்க்க வர சொல்லி கண்மணியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். போய் அந்த டாக்டரை லவ் பண்றா. ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு மறுபடியும் நான் டாக்டர் கூட தான் வாழ்வேன்னு வந்து நின்னா என்ன பண்ணுவா இவ? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதேதான் நானும் நினைச்சேன். சீக்கிரம் போங்க, போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. காசு பணத்துக்குலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் ராஜா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஐயோ, கண்மணி பாவம். வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்மணி கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டா. தப்பான முடிவு தான் எடுப்பா. இல்ல, நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். ஃபர்ஸ்ட் கார்த்திக் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு கண்மணி போன் எடுத்துட்டு போய் கண்மணி கிட்ட கொடுத்து கார்த்திக் கால் பண்ணி இப்படியாவது பேச வைக்கணும். என்னடா இந்த லூசு தனியா நிக்குது? இதுவா ரொம்ப ஓவரா போறாடா கிளாஸ்ல. இவளுக்கு ஒரு நாள் இருக்கு. ஏண்டா என்ன பண்ணா சொல்லு, தூக்கிடுவோம்.
அவ்வளவுலாம் ஒன்றும் சீன் இல்ல மச்சான். ஆனா ஒரு நாள் இவளுக்கு கண்டிப்பா இருக்கு. நேத்து லேப்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. நானும் லிடியாவும் பேசி வச்சிருந்தோம். நான் ஒரு கொஸ்டின் படிக்கிறேன், நீ ஒரு கொஸ்டின் படின்னு. 2 பேரும் அதுக்கேற்ற மாதிரி தான் படிச்சுட்டு போனோம். அங்க போய் அவளுக்கு வந்தது எனக்கும், எனக்கு வந்தது அவளுக்கும் ஷேர் பண்ணி எழுதிட்டு இருந்தோம். அதை அந்த பைத்தியம் பாத்துருச்சுடா. பார்த்துட்டு சும்மாவை விட்டுச்சு, மேம் கிட்டயும் போட்டு விட்டுருச்சு. பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இன்னும் 2 வாட்டி இது மாதிரி நடந்துச்சு, அப்புறம் டாக்டர் சீட்லாம் கிழிச்சு போட்டுருவேன் பிரின்சிபல் வேற மிரட்டி இருக்காரு. பிரின்சிபல் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாளா இவன்? ரொம்ப திமிரு பிடிச்சதா ஆட்டா. கல்யாணம் வேற ஆயிடுச்சுல, அதான் ஓவர் திமிரு. கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, உனக்கு தெரியாதா? காலேஜ் ஒரு வாரம் அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்துச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மாமாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கா. அவங்க அப்பாக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் போல, அதனால உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணி வச்சிட்டாங்க. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த மேட்டர் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சே. அப்ப இவள சும்மா விடக்கூடாது. ஏதாவது வம்பிழுத்து இவள டார்ச்சர் பண்ணணுமே. ஷோ, இந்த பஸ்ஸுக்கு என்னதான் ஆச்சு? டேய், என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் சீ மச்சான். ஹாய். உனக்கு ஹாய் சொல்றதுக்கு ஒன்றும் நான் இங்க வரல. எதுக்கு என்னையும் லிடியாவையும் போட்டு கொடுத்த மேம் கிட்ட? இல்ல, மேம் தான் என்ன யாராவது காப்பி அடிக்கிறாங்களான்னு பார்த்து சொல்லுன்னு சொன்னாங்க. அதனால தான் சொன்னேன். அவங்க சொன்னா நீ சொல்லிருவியா? நீ என்ன பெரிய இவளா? ஹலோ, காப்பி அடிச்சது உங்க தப்பு. அதை விட்டுட்டு ஏன் சொன்னேன்னு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? நாங்க காப்பி அடிப்போம், அடிக்காம போவோம். உனக்கு என்ன வந்துச்சு? காலேஜ்க்கு எதுக்கு வர? படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிறதுக்கு தானே வந்திருக்கேன். அந்த வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். எதுக்கு எங்களோட வேலையில எல்லாம் மூக்க நுழைக்கிற? காப்பி அடிச்சு மாட்டினதுக்குலாம் நீ வெக்கப்படணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து திமிரா பேசிட்டு இருக்க. ஏய், உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னடி டாக்டர் படிக்கிறேன் அதை படிக்கிறேன் இங்கே வந்துட்டு உட்காந்துருக்க? போய் உன் புருஷனுக்கு சேவை செய்யற வழிய பாரு போ. இங்க பாருங்க, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் அதெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. கிளம்புங்க. நீ என்னமாச்சும் பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா என் வழியில மட்டும் குறுக்க வந்த மவளே என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு ஒன்னால அவன் எவ்வளவு தூரத்துக்கு அசிங்கப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவனை மாட்டி விட்டதுக்காக அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு கிளம்பு. சாரி கேட்கணுமா? நானா? நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. இவங்க தானே காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டாங்க. நான் எதுக்கு சாரி கேட்கணும்? என்னடி ரொம்ப திமிரா பேசுற? சாரி கேள்வி முடியாது. நிலா, வா பைக்ல ஏறு. மாமா. ஏறுமா. மச்சான், யாரா அது? அவன் தான்டா, அவ ஹஸ்பண்ட். ஓ, அதான் முறைச்சிட்டு போறானா? இன்னைக்கு அவ எஸ்கேப் ஆயிட்டா. நாளைக்கு மட்டும் அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்கல, அவளுக்கு இருக்கு. நீங்க எப்படி திடீர்னு காலேஜ்க்கு வந்தீங்க? நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன். அப்ப 2 பேரும் உங்ககிட்ட கோவமா பேசிட்டு இருந்ததை கவனிச்சேன். அதான் வந்து ஸ்டாப் பண்ணேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். என்ன ரொம்ப தேங்க்ஸ்? என்கிட்ட எல்லாம் வல்லு வல்லுன்னு எனி டைம் நாய் மாதிரி கத்திட்டே தானே இருக்க. அவங்க கிட்ட உன்னால எதிர்த்து பேச முடியாதா? என்னது? நாய் மாதிரி கத்துறேனா? அது வந்து எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்கேன் என்கிட்ட. அவங்க கிட்ட உனக்கு பேசினா என்னன்னு கேக்குறேன். அது ஒன்றும் இல்லை. அவங்க சவுண்டை ஏற்றி பேசினாங்களா, அதான் எனக்கு டக்குன்னு பேச்சு வரல. ஓஹோ, அப்ப நான் உன்கிட்ட சாஃப்டா பேசுறதுனால தான் என்கிட்ட கத்திக்கிட்டே இருக்க. நானும் ஒரு வாட்டி சவுண்டை ஏத்துனேன்னா அப்படியே அடங்கிருவல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லையே? அதான் பார்த்தனே. அதுக்குன்னு என்கிட்ட வந்து கத்தாதீங்க என்ன? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி, அங்க பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டுறேன், இறங்கி பஸ் ஏறிக்கோ. பஸ்ஸா? ஆமா, உனக்கு தான் என் கூட வர பிடிக்காதுல்ல. நீ பஸ் ஏறி போ. நீ பஸ் ஏற வரைக்கும் வேணா நான் பஸ் ஸ்டாப்லயே நிக்கிறேன். இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன வண்டியிலே கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? இல்ல, பார்க்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதான் சொன்னேன். நாளையில இருந்து நீங்க வரணும்னு அவசியம் இல்ல, நான் பஸ்லயே போய்ப்பேன். சரி, ஓகே, கூட்டிட்டு போறேன். கண்மணி, கண்மணி. ரோஜா, என்னாச்சு? கீழே உங்க அண்ணி நம்ம 2 பேரும் பேசினதை கேட்டுட்டாங்கடி. அவங்க நேரா போய் மாமா கிட்ட எப்படியாவது கண்மணிக்கு சீக்கிரமா மாப்பிள்ள பாருங்க, அவளை வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் கார்த்திகை மரப்பான்லாம் பேசிட்டு இருக்காங்கடி. ஐயோ, சீக்கிரம் நீ கார்த்திகை கண்டுபிடிக்கிற வழிய பாரு. என்னடி சொல்ற? சத்தியமா சொல்லிட்டு இருக்காங்கடி. உங்க அண்ணி பேசினதை நான் என் காதுல கேட்டேன். சீக்கிரம் நீ கார்த்திக்கு கால் பண்ணு. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ண வந்திருக்காரான்னு கேளு. ஃபோன் எடுத்துட்டு வந்தியா? இந்தா கேளு. ஹலோ, குட் மார்னிங். கார்த்திக்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஹலோ சீதாக்கா, நான் கண்மணி பேசுறேன்க்கா. கண்மணி?
இதழ் இதழ் குட்டி இதழ் நீ அங்கதான் இருக்கியா? இதழ் இதழ் நான் அம்மா தாண்டா பேசுறேன். இதழ் ஏதாவது பேசு. இதழ் பேசாத. அம்மா அம்மாட்ட போணும். அம்மா அம்மா தான் பேசாங்க. அம்மா அம்மா சாக்கி சாப்பிட்டு அப்பா அப்பா கூட்டிட்டு போனாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அம்மாட்ட போணும். இதழ் குட்டி சாக்லேட் சாப்பிட்ற? அப்பா கொடுத்துட்டு போனாங்களா? ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கியாடா தங்கம்? அம்மாவை மிஸ் பண்ணியா தங்கம்? நீ அங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியலடா. இல்லைன்னா அம்மா ஒன்று முன்னாடியே வந்து பார்த்துருப்பேன் தங்கம். இரு அங்கேயே இரு தங்கம். ஒரு 5 மினிட்ஸில் அம்மா அங்கே வந்துடுறேன். என்ன தங்கம்? அப்பா கூட்டிகிட்டு போனாலும் போகாத, அம்மா பார்க்கணுன்னு சொல்லி அங்கேயே இரு. என்ன தங்கம்? ஐயோ கண்மணி. சீதாக்கா ஒரு 10 நிமிஷம்க்கா, நான் உடனே வந்துடுறேன். இதழ் குட்டியை மட்டும் கார்த்திகை கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. கண்மணி ப்ளீஸ் கண்மணி இங்கே வராத ப்ளீஸ். அக்கா ப்ளீஸ்க்கா ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கக்கா. இதழ் குட்டியை அங்கேயே வச்சுக்கோங்கக்கா. கார்த்திகை எங்கே போக வேணாம்னு சொல்லுங்கக்கா. நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்க்கா. அக்கா ப்ளீஸ், நான் இந்த சான்ஸை விட்டேனோ அதுக்கப்புறம் என்னால் அவங்க 2 பேரையும் பார்க்க முடியாது. எங்கள் வீட்டில் எனக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கக்கா. ப்ளீஸ்க்கா, நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன்க்கா. கார்த்திகை எங்கே போக விடாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஐயோ கண்மணி ஏமா இப்படி கெஞ்சுற? எனக்கே கஷ்டமா இருக்கு. நீ என்னடானா இப்படி சொல்ற? கார்த்திக் சார் வந்து கண்மணி கால் பண்ணா நான் இங்கே வந்த விஷயத்தையே சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? அக்கா நான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும்க்கா ப்ளீஸ்க்கா. சரி நீ பொறுமையாவே வா. கார்த்திக் சார் ஒரு ஆப்ரேஷன்ல இருக்காரு. வரதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்படியா? ஐயோ எனக்கு இப்போதான் உயிரே வருது. அக்கா தேங்க்ஸ்க்கா. இதில் பத்திரமா பார்த்துக்கோங்கக்கா. அக்காவை சாப்பிட்டாளா? நான் இல்லாமல் அவள் சாப்பிட்ருக்க மாட்டாக்கா. அக்காவை சாப்பிட்டாளாக்கா? இல்லை இப்போ என்ன பண்ணுறா? இதற்கு சாப்பாடெல்லாம் கார்த்திக் சார் எடுத்துட்டு வந்திருக்காரு கண்மணி. சரிக்கா, நான் வந்து இதற்கு ஊட்டி விடுறேன். அக்கா இதில் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். சரிம்மா. இதழ் பாப்பா, என்ன பாப்பா இப்படி போட்டு கொடுத்துட்ட? இப்போ உங்க அப்பா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கண்மணின்னு பேரு தான் சொன்னேன், உடனே அம்மானு கத்திட்டியே.